இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்னொரு படம் கண்ணெதிரே தோன்றினார். மத்த படத்துங்கள பத்தி நாம சொல்லும்போது நல்ல கதை. கண்ணெதிரே தோன்றினார் வந்து நல்ல கதை தான். ஆனா கூட அந்த டைரக்டர் வந்து எங்களுக்கு அவ்வளோ கோபம் அந்த டைரக்டர் மேல. அவங்க படத்தை எப்படி ஒரு இந்த எடுத்தாரு. ஏன்னா வந்து அவருக்கு கரண்க்கு பாத்தீங்கன்னா கதைப்படி 2 தங்கச்சி இருப்பாங்க. அதுல ஒரு தங்கச்சி வந்து அவர் கூட இருந்த ஃப்ரெண்டே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால அவருக்கு வந்து ரொம்ப வெறுத்து போய் ஃப்ரெண்ட்ஸ்னால வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டாரு. ஆனா பிரசாந்த் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டானது வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி கதைலாம் தெரிஞ்சதும் அவங்க தங்கச்சி இவரும் பிரசாந்த் வந்து இன்னொரு தங்கச்சியான சிம்ரனை லவ் பண்ணுவாரு. கொஞ்சம் விலகுவாரு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே. அப்ப லாஸ்ட்ல கரண் கேட்பாரு, அவனும் நீயும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு பிரசாந்த் கரண். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் வந்து கோடீஸ்வர் வீட்டு பையன். நம்ம விக்னேஷ் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விக்னேஷ் வந்து ரொம்ப ஏழை ஆட்டோ. அதனால அப்ப அவனும் நீ ஒன்னா பணக்காரனா இருந்தா பரவாயில்ல, ஏழையா இருந்தா தங்கச்சியை கட்டக்கூடாதுன்ற அந்த கரனோட எங்களுக்குலாம் கரண் மேல அப்படி ஒரு கோவம் இந்த படம் பார்க்கும்போது இவ்வளவு கேவலமா இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க, இந்த டைரக்டருக்கு இந்த புத்தி இந்த மாதிரி போயிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வீட்டுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச இது எப்படி இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க இது. அதுல வந்து அப்ப குமுதத்துலாம் வந்து விமர்சனம் எல்லாம் வரும், அதுல கூட கேட்டிருந்தாங்க. ஏழை ஃப்ரெண்டா இருந்தா அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுட்டு பணக்கார ஃப்ரெண்டா இருந்தா மாத்திரம் உனக்கு ஓகே வரா உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னா நாங்க திட்டுவோம். அதனால எங்களுக்கு சுத்தமா பிடிக்காத படம்னா அந்த கண்ணெதிரே தோன்றினால்தான்.